ரெண்டு நாளையும் ரெண்டு நேற்றும் இன்னைக்கும் நேற்று வந்து நீங்க தான் ஒரு பேசு பொருளா இருக்கீங்க. நேற்று வந்து நீங்க தான் பேசு பொருளா இருக்கீங்க. நான் 6 மாசமா இருக்கேன். இன்னைக்கு நேற்று ரொம்ப அதீதமா இருக்கு. இப்போ நேர்ல ஆஜராக இருக்கீங்களா? என்ன உங்க தரப்புல என்ன விலக்கு கொடுத்திருக்கீங்க இந்த விவகாரத்தை? புதுசு இல்ல தம்பி, இது ஏற்கனவே அண்ணன் 3 மணி நேரம் விலக்கு அளிச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும் எல்லாரும். திருப்பி அதே தான், அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை சரி அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரி அதை சொல்லி விட்டுருவோம், அவ்வளவுதானே. சமீப காலமா பெரியாரை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணுவீங்க, அதோடைய பழிவாங்களா இருக்குமா எப்படி சார்? இந்த பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இதை எடுப்பாங்க. ரொம்ப அரசியலா கருத்தியலா என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை எடுத்துட்டு வருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க, வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க. இன்னைக்கு 8 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர்றதாக ஒரு ஆள் கன்ஃபார்மா? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது நான் இப்போ வரேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சார், ஆய்வாளர் பிரவீன் மீது 2019 வழக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து வாரண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி பாருங்க? இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய எப்படி சொல்றது, ஒரு முறையற்ற நடவடிக்கையால மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு களங்கம். காவலர்கள்னாவே காவல்துறைனாவே இப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில வந்துட்டாங்க. நான் வர்ற வரைக்கும் 9 மணி வரை காத்திருந்து, அது நான் கூட கேட்டேன். நேற்று அந்தியூர்ல தானே நான் இருந்தேன், நீங்க அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே, இப்ப ஈரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன். வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல. அழைப்பான எனக்கு தான், மக்களுக்கு இல்லை. அதை கதவுல ஒட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அதான் தங்கச்சி. இதுல எப்படின்னா, அழைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும், அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும். அப்ப கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை. கையெழுத்து இல்லாம கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னா வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல போறேன், அவங்களே கையெழுத்திட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் கதவுல ஒட்டுறது, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில போடுறதுங்கிறது, எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது, இந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்கிறேன், ஒட்டிட்டு போனதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எங்க தடுக்கிறது இருக்கு? ஒட்டும் போது தடுத்தாங்களா? அதே ஐயா ராணுவத்திலிருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கதான் இருந்தாங்க. ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே. ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்றாங்க, அது சரி என்ன தானே தெரியுன்னு எனக்கு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல். அதுக்கு மேல என் வீட்டுல வந்து அது என்ன, நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு வருதா, அங்க ஒட்டிட்டு போறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல, அழைப்பானை தானே, அதையே அந்த அங்கே சோறுல அதுலயே இருக்கணும். அந்த கதவுல ஒட்டிட்டு போனா கதவுக்கான அழைப்பானையா? அது வந்து விளக்கம் சொல்லுமா? இப்போ வீட்டுல யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை. நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்க கண்காணிக்கிறியே தெரியும். என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்க வரணும்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பானை கொடுத்தாரு. அப்ப அது கொடுத்து இந்த மாதிரி அவசரமா இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு எனக்கு பேசி, என்னுடைய எண்கள் இருக்கு, பேசி எனக்கு என்னுடைய பகிரியில வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் இங்க இருக்கிறேன்னு தெரியும் போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் தான். நீங்க ஒட்டும் போது தடுத்திருந்தா அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு பாரிஸ்தான் கிழிக்க வேண்டியதுதான். அதை படமா எடுத்து வச்சு பூஜையில மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது. புரியுதா? சமனை ஒன்றும் சாமி கும்பிடுறதுக்கு வைக்கல. இல்ல, அதாவது அது அவசியமற்றது. அடிச்சு என் பிள்ளைகளை அவளை பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடிச்சு
என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு விட்டு நீ உன்னே தாக்கிட்டதா உனக்கு கை காலில் கீரல்னு போய் மருத்துவமனையில் படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நாடகத்தை பார்க்குறேன்.